வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனைஸ் இயர்ஸ். ஸோ ஆஃப்டர் ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். ஐபிஎல் வந்து சஸ்பெண்டட் ஃபார் அ வீக். ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார் நியூ அப்டேட்டட் ஸ்கெடியூல் ஃபார் த ரிமைனிங் மேட்சஸ், எங்கே நடக்க போகுது வென்யூஸ் அப்படின்னு சோ மெனி ஸ்பெகுலேஷன்ஸ். ஸோ அதுக்குள்ளெல்லாம் பெருசாக இன்டர்ஃபியர் ஆக விரும்பலை, எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். அன்டில் அன்லெஸ் இட் ஹாஸ் பீன் ரிலீஸ் பை பிசிசிஐ. ஸோ கொஞ்சம் வி ஹாவ் டு கீப் அவர் வெயிட். அதனால அதை அப்படியே ஓரமா வச்சுட்டு, ஸோ இன்னைக்கு காலையில த கிங், த ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன், த கிங், த டாமினன்ட் விராட் கோலி அவரோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் தான் வழக்கம் போல போயிட்டு இருந்தது. ஸோ வேற ஒரு கேப்டனை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் போதே ரோஹித் சர்மா அதனாலதான் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்போ சுப்மான் கில் அவர் தான் லீடிங் ஃப்ரண்ட் ரன்னர் ஃபார் த ஃபியூச்சர் கேப்டன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெகுலேஷன் ஈவன் அப்போவுமே விராட் கோலி ஆல்ரெடி ஹி மைட் கன்வே டு த செலக்டர்ஸ் தட் ஐ வில் நாட் பி அவைலபிள் ஃபார் த டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. பட் ஸ்டில் அந்த ஒரு கொஞ்சம் ஒரு பிக் நேம்ஸ் லைக் கபில் தேவ், சச்சின் டெண்டுல்கர் அண்ட் எம்எஸ் தோனி இவங்களெல்லாம் வச்சு கூட கொஞ்சம் பேசலாம், இன்னும் கொஞ்சம் யூ ஹாவ் சம் இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கங்கிற மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது. பட் எந்த அளவுக்கு உண்மைதான் உண்மையான தெரியல, ஸ்டில் ஸ்பெகுலேஷன்ஸ். பட் ஸ்டில் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து அஃபிஷியலா 269 அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட என் தலைவன் வந்து டெஸ்ட்ல ஒயிட்ஸ்ல இருந்து அவரோட ஃபேவரட்டான ஃபார்மட் அதுல இருந்து ரிட்டையர்ட் ஆகுறாருன்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு செம டாமினண்டான விராட் கோலி வந்து டெஸ்ட்ல நிறைய பார்ப்போம். ஏன்னா ஆன் த ஃபீல்ட் இந்த ஒரு சேர் அப் பண்றது, கிரவுட் பூவிங்க தாண்டி என் தலைவன் கிரௌட சைலன்ஸ் பண்றது, பிளேயர்ஸை பேக் பண்றது அப்படின்னு so much ஆஃப் குட் மெமரிஸ் ஐ ஹாவ் வித் விராட். ஸோ உங்களோட ரெண்டு பேரோட இனிஷியல் தாட்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் டைம் லைன் வச்சிருக்கேன். ஒரு குயிக் ஓவர்வியூ மாதிரி அவர் இந்த 14 வருஷம் டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் என்னென்ன பண்ணியிருந்தாரு, எப்படி அந்த பர்டிகுலர் ஐசிடியை வந்து டெஸ்ட் ரெவல்யூஷன் எப்படி கிரியேட் பண்ணாருங்கிறத மாதிரி நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேர்கிட்ட இனிஷியல் தாட்ஸ். ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் மேடி. இனிஷியல் தாட்ஸ்னா லைஃப் ஒரு சர்க்கிள்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ விராட் கோலியோட டெஸ்ட் கிரிக்கெட் லைஃப் சர்க்கிளும் அப்படிதான். இட் ஸ்டார்டட் வித் ஹோம் சீரிஸ் கிளாஸ் ஆஃப் இங்கிலாண்டோட மேட்சஸ்ல அந்த ஹோம் சீரிஸ் கிளாஸஸ் மோன்டி பனிசர் அந்த மாதிரி அந்த ஆங்கிள் வந்து அந்த டைம்ல இருந்ததுல, அந்த டைம்ல தான் விராட் கோலியோட ஹோம் சீரிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து உள்ள வந்துட்டு கடைசியா நியூசிலாந்து ஹோம் சீரிஸ்ல எண்ட் ஆகுறப்போ அவரோட கெரியர் வந்து ஆல்மோஸ்ட் ப்ளோக், அது எண்ட் இருக்க மாதிரி. நீ ஒரு கொஸ்டின் சொன்ன, லைக் நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ண போறாங்க, ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ யூ கான் கன்வின்ஸ் த கிரேட் லைக் விராட் கோலி. ஸோ ஒன்ஸ் ஹி டிசைடட், ஓகே நான் வந்து குவிட் பண்றேன். ஒரு கிரிக்கெட்டருக்கு வந்து நான் நிறைய அஸ்வினோட இன்டர்வியூஸ்லாம் பார்ப்பேன் அண்ட் விராட் கோலி இன்டர்வியூஸ். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கிரிக்கெட்டருக்கு தெரியுமா நமக்கு இதுதான் டைம், நம்மளோட பூட்ஸ் வந்து கலட்டி வைக்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் அவங்களால திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியாது. அது வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ அது வந்து விராட் கோலிக்கு தெரிஞ்சிச்சு. ஹி ப்ரூவ்ட் எனஃப், ஹி டோன்ட் ஹாவ் டு ப்ரூவ் ஒன்ஸ் அகைன் டு த வேர்ல்ட் தட் ஹி ஹாஸ் அப்படின்னு சொல்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ட் மோரோவர் அவர் ஸ்பாட் வந்து நான் சர்டைனா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. ஆஸ் இஸ் கேரக்டர், நான் வந்து இந்த மேட்ச் 2 மேட்ச் ஆடலன்னா அடுத்த மேட்ச் தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கன்வின்ஸ் அந்த மாதிரி தேவையில்லை. ஸோ ஹேவ் ப்ரூவ். பட் அந்த கோவிட்க்கு அப்புறம் டிப் பண்ண ஃபார்ம் வந்து உண்மைதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல ஃபார்ம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நான் வேண்டாம், நான் ஆல்ரெடி என்ன வேர்ல்டுக்கு எனக்கா ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த சான்ஸ் நான் யூட்டிலைஸ் பண்ணணும், அந்த தாட்ல தான் அவர் போயிருப்பாரு. ஸோ கஷ்டமா தான் இருக்கு. ஒரு இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் ஜென்ரேஷன் பிளேயர்ஸ் அந்த ஃபேஸ்ல. இப்போ 2012 வந்து நமக்கு அந்த இந்த ஒரு பாயிண்ட் டிரான்சிஷனல் டைம்ல இருந்தோம். எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா சச்சின், லக்ஷ்மன், விராட் கோலி, சாரி சச்சின், லக்ஷ்மன், டிராவிடு, அந்த கங்குலி அந்த ஃபேஸ் இருந்தப்போ, ஸோ இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் யார் வந்து திருப்பி நம்ம இந்த வாடி ஷேவாக், கௌதம் கம்பீர் மறந்துட்டேன். ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் அந்த எண்ட் ஆஃப் த கேரியர்ஸ். இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ விராட் கோலி, ரோஹித் சர்மா, அந்த மாதிரி அப்ப இருந்தது. அது கிரேட்டஸ்ட் ஆஃப் கிரேட்டஸ்ட் காம்பினேஷன். ஸோ அந்த பேர் வந்து ஃபுல்லா வந்து முடிய போகுதுன்றப்போ அந்த டைம்ல உருவானவங்க தான் இந்த மாதிரி பிளேயர்ஸ். ஸோ விராட் கோலி ஆகட்டும், புஜாரா ஆகட்டும், ரஹானே ஆகட்டும். பட் அந்த வாய்டை ஃபில் பண்றதுக்கு விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒரு கண்டினியூஸ் ஒரு டிகேட் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி இந்தியன் டெஸ்ட் டீம் வந்து ஓவர்சீஸ்ல போய் சீரியஸ் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தாட்டை கிரியேட் பண்ணதே விராட் கோலி கேப்டன்சி தான். ஸோ அதுதான் வந்து ஒரு ஹை நோட் விராட் கோலியை பத்தி. பட் ஸ்டில் யூ கான்ட் ரிப்ளேஸ் விராட் இன் இட். எப்படி சச்சினோ விராட் கோலி தான். ஓகே கிரிஷ், உன்னோட இனிஷியல் தாட் சொல்றான் ஆன் விராட் கோலிஸ் ரிட்டையர்மெண்ட், டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்.
இல்ல, எல்லாரும் விராட் கோலியோட இண்டிவிஜுவல் ரெக்கார்டு அதை பத்தி பேசுனீங்க. பட் விராட் கோலி அதை விட பெருசா இது பெருசா அவர் உருவாக்குனது அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இதே உருவாக்குனாரு. இந்தியாவுக்கு புது ட்ரெண்டை கொண்டு வந்தாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஸ்பின்னை வச்சு தான் நம்ம ஜெயிச்சுட்டு இருப்போம். ஆனா விராட் கோலி வந்து தான் அந்த ஃபாஸ்ட் பவுலிங்கை வச்சு ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசா அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஃபார்மேட்டை உள்ள கொண்டு வந்து ஒரு மாதிரி அக்ரஸிவான ஃபார்மேட் அட்டாக்கிங்கா ஃபீல் செட் பண்ணி அது வந்துட்டு ஒரு இதா இருந்துச்சு. நம்ம எப்பயுமே வந்துட்டு அந்த தேர்ட் டே ஃபோர்த் டே பிச்சுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா விராட் கோலி வந்துட்டு அந்த செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டேலேயே நம்ம அந்த அட்டாக் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இதுக்கு கொண்டு வந்தது வந்துட்டு விராட் கோலி இதுதான். இண்டிவிஜுவலி அதான் அந்த கோவிடுக்கு அப்புறம் ஃபார்ம் டிப் ஆச்சு. பட் இன்னொன்னு என்னன்னா, அவங்க எல்லாருமே வந்துட்டு விராட் கோலி, ரோஹித் நீ சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த ஒரு டைம் பீரியட் வந்துட்டு ஒரு ஒன்று வரும். அந்த நம்ம அந்த சர்டனிட்டி இல்லாதது, ஒரு ஒரு ஹை நோட்ல ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றது அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப இவர் தோனி பார்த்தோம்னா மிட் மிட் சீரீஸ்ல அனௌன்ஸ் பண்ணாரு. அது அப்படிதான் அந்த மாதிரி இதுதான். பட் எனக்கு என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே இந்த இங்கிலாந்து சீரீஸ் ஆடிட்டு கொஞ்சம் ஏதாவது ப்ரூவ் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஓகே, எதுவா இருந்தாலும் ரெண்டு பேருமே கோலி வந்துட்டு ஒரு லெஜெண்டா தான் ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட டாப் ரன் ஸ்கோரர்ல இருக்காரு, செஞ்சுரிஸ்லயும் 30s மேல வச்சிருக்காரு. அவர் பேட்ஸ்மேனா ப்ரூவ் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை கோலி தெரியுமே. என்ன அந்த இதுக்கப்புறம் வரப்போற கேப்டன்ஸ் வந்துட்டு அந்த ஃபாஸ்ட் பவுலிங் இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். டெஸ்ட்ல வந்துட்டு நமக்கு ஜெயிச்சு கொடுக்கறது வந்துட்டு அந்த அந்த ஒரு இதுதான். எல்லா கண்டிஷன்ஸ்லயும் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். அதை பில்ட் பண்ணது வந்துட்டு விராட் கோலி தான். சூப்பர்டா. அதுதான் என்னோட கரெக்டா. கருத்து. அதான் ஒரு ஹீஸ் அ ரவுண்டட் பிளேயர் இன் ஸ்பெசிபிக் டு தட் த ஃபார்மட் டெஸ்ட் ஃபார்மட்னு. ஏன்னா டெஸ்ட் ஃபார்மட்டுக்கு அவர் சைட்ல இருந்து கொடுக்கப்பட்ட இன்புட் வந்து இட்ஸ் ஹியூமரஸ் அண்ட் இது அளவே இல்லாத அந்த அளவுக்கு அவரோட இன்புட். ஸோ ஃபர்ஸ்ட் 20 இந்த டைம்ல நான் சொல்றேன். ஸோ விராட் கோலியோட ஸ்டிண்ட் வித் டெஸ்ட் ஃபார்மட் ஒய் வி ஆர் செலிப்ரேட்டிங் ஹிம் அஸ் அ கோட் அப்படின்னா இஸ் அ 3 ஃபார்மட் பிளேயர் வித் 50+ ஆவரேஜ் அக்ராஸ் ஆல் 3 ஃபார்மட்ஸ். அதெல்லாம் தாண்டி ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல 14 இயர்ஸ் ஹி ஹாஸ் பீன் இன். 2011ல டெஸ்ட் டெபியூ பண்ணாரு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த நீ சொன்ன மாதிரி கரெக்டா சொன்ன அந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருந்தோம். சச்சின், டிராவிட், விவிஎஸ் லக்ஷ்மன், கங்குலி, ஷேவாக், கௌதம் கம்பீர் அப்படின்னு அந்த ஒரு பயங்கர எல்லா சீனியர் பிளேயர்ஸுமே ஒரு டெய்ல் எண்ட் ஆஃப் கேரியர்ல இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணவே முடியாது. பட் சச்சினுக்கு ஒரு லைக் டு லைக் அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்லேயே நம்ம பார்த்த ஒரு பர்டிகுலர் பிளேயர் வந்து விராட் கோலி. அண்ட் ஆல்சோ ஓடியில வந்து அவர் நிறைய அதுக்கு முன்னாடி அவர் உள்ள வந்துட்டார். 2009ல வந்திருந்தாரு. 10ல ஆடிட்டாரு. அந்த நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷன் நிறைய ஆடி இருந்தாரு. இஸ் சர்டன் இன் தி ஓடி ஃபார்மட். பட் டெஸ்ட்ல வந்து ஹிஸ் அபவுட் டு ஸ்டில் அவர் வந்து அந்த பர்டிகுலர் இது வரல. பட் அதுக்கப்புறம் சச்சின் அவரோட பிளேஸை விட்டுட்டு போகும்போது ஹி டுக் ஓவர் தி இன்டு த இந்தியன் சைட். அண்ட் அவரு ஸ்கோர் பண்ண கண்ட்ரிஸ் எல்லாமே வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அப்படின்னு எல்லா ஒரு டாப் டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் கூட அவர் வந்து ஸ்கோர் பண்ணதா செஞ்சுரிஸ். அண்ட் இது ரிமார்க்கபிள் என்னன்னா அவரோட இந்த பீக் கெரியரை விட்டுட்டு கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்தவங்கிற மாதிரி அவரோட கெரியர் வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2014ல இங்கிலாந்து டூர் போயிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவர் ஸ்ரீலங்கா இந்த சதர்ன் கான்டினென்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே அவர் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. பட் அவரோட ஃபர்ஸ்ட் அவர் போகும்போது 2014ல அந்த இங்கிலாந்து சீரீஸ் வந்து விராட் கோலியை பயங்கரமா ட்ரபிள் பண்ணிருச்சு. ஏன்னா ஒரு ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஒரு வெட்டரன் பவுலர் சொல்லி சொல்லி அந்த குட் லென்த் பால்ல பிச் பண்ணி ஸ்லிப்ல விக்கெட் கீப்பரை மாத்தி மாத்தி கேட்ச் கொடுத்து அது லைக் அன்ஃபர்கட்டபிள் சீசன் ஃபார் சம்மர் ஃபார் விராட் கோலி அந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ அந்த பர்டிகுலர் சீரீஸ்லயும் நம்ம ரொம்ப கேவலமா அடி வாங்கி தோத்தோம். அதுல இருந்து அடுத்த சீசன் அடுத்து பார்க்கும்போது டிசம்பர் வின்டர்ல வந்து நம்ம ஆஸ்திரேலியா டூர் போயிருந்தோம். ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டில் ஹி மேட் இஸ் கரெக்ஷன்ஸ் ஆன் த பேட்டிங் டெக்னிக் எல்லாத்துலயுமே. அண்ட் அப்போ ஃபேஸ் பண்ணது ஸ்டார்க் ஹேசல் கிடையாது. ஸ்டார்க் ஹேசல் வந்து அடுத்த ஜென்ரேஷனல் பவுலர். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அது யாருன்னா மிச்சல் ஜான்சன், பீட்டர் சிடில், அதுக்கப்புறம் ரேயான் ஹாரிஸ். இதெல்லாம் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்ப எவ்வளவு தெரியுமான்னு தெரியல. பென் ஹில்ஃபனஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே மிச்சல் ஜான்சன் பிரெட்லி அந்த 2011ல ஆடிக்காரு, 14ல ஆடல. பட் அந்த மாதிரி பீக்ல இருந்த மிச்சல் ஜான்சனை அடிலைட்ல ஆடின இன்னிங்ஸ் எல்லாம் இன்ன வரைக்கும் சொல்லி சொல்லி பேசும். அவனோட செலிப்ரேஷனே ஒரு வெறித்தனமா இருக்கும். நீ எல்லாமே நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ்ல வந்து இந்தியா ஸ்டில் ட்ரைலிங். அந்த சீரீஸ்ல இந்தியா ஜெயிக்கவே இல்லை. 2-0 தோத்தாங்க.
2018 நடந்து அதுவும் தோத்தாங்க. ஆனா இதுல என்ன காமன் டிஃபரன்ஸ்னா, விராட் கோலி ஒரு பேட்ஸ்மேனா அவர் வந்து டீமை வந்து அந்த கேஜிஎஃப்ல ஒரு இமேஜ் வரும் பார்த்திருக்கியா? ஒருத்தன் வந்து நம்மளை காப்பாத்த போறவன் இவன் தான்டா அப்படின்னு சொல்லி அந்த ஏழை ஜனங்கள்லாம் இருப்பாங்க. முன்னாடி வந்து யாஷ் இழுத்துட்டு போற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும். அதுல வந்து அந்த அந்த சிம்பிளா நான் சொல்லணும்னா, அந்த முன்னாடி டெஸ்ட் கிரிக்கெட் இந்தியன் கிரிக்கெட் டீமை இழுத்துட்டு போன அந்த ஒரு ஆள் விராட் கோலி. இதை நான் வந்து கன்ஃபார்ம் ப்ரௌடா சொல்லிப்பேன் இந்த இடத்துல. இதற்கடுத்து அதுதான் வந்தாங்க புஜாரா, ரஹானே எல்லாருமே வந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த விதை யார் போட்டதுன்னா விராட் கோலி. டெஃபினட்டா ஐ அக்ரி. நீ சொன்ன ஒரு பாயிண்ட் தான். என்னன்னா இந்த டிரான்சிஷன் ஃபேஸ் வந்து 2 டீமுக்கு நடந்தது. எப்படின்னா இந்தியா, ஸ்ரீலங்கா. நான் மறுபடியும் ஸ்ரீலங்கா கம்பேர் பண்ணேன், தப்பா நினைச்சுக்கிறேன் யாராவது ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் இருந்தாலும். பிகாஸ் ஸ்ரீலங்காவில இதே மாதிரி தான். தே ஹேவ் லெஜெண்ட்ஸ் லைக் சங்ககாரா, முரளிதரன், மார்வன் அட்டப்பட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி சனத் ஜெயசூர்யா இருந்தாரு. அப்புறம் உப்புல் தரங்கா இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ். ஸோ அந்த ஃபேஸ்ல சாரி டு ஃபர்கெட் ஜெயவர்தனே. ஸோ அப்புறம் சமிந்தா வாஸ் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பீக் ஆஃப் பஞ்ச் ஓஜிஸை வச்சுக்கிட்டு இருந்தப்போ நம்ம 90s கிட்ட நிறைய மேட்சஸ் வந்து நம்ம இந்தியா ஸ்ரீலங்கா தான் பார்த்துருப்போம். போர் அடிச்சா இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ரீலங்கா கிட்ட அடி வாங்கி திருப்பி நம்ம அடிச்சு அந்த மாதிரி வந்து நிறைய கேம் போயிட்டு இருக்கும். ஸோ அவங்க விட்டு போனது வந்து அப்படியே நமக்கு நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுச்சு. அதை ஆனா 2014 வேர்ல்ட் கப் தான் அவங்களுக்கு அந்த ஃபேர்வெல் சீரிஸ் மாதிரி இது, இஃப் நாட் ராங், சங்கக்காராக்கும் ஜெயவர்தனாக்கும். ஸோ ஆமா ஆமா. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வந்து டவுன் ஃபால் ஆயிடுச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே ஆஹா நமக்கும் சச்சின் போயிட்டாரு, லக்ஷ்மண் போயிட்டாரு, அப்புறம் டிராவிடு, சேவாக் எல்லாம் போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நமக்கு ஆளே கிடையாதுன்றப்போ சோ அப்பதான் அந்த அன்புவின் எழுச்சி மாதிரி விராட் கோலியோட அந்த இன்னிங்ஸ் 2012 லைட்டா கிளிம்ஸ் காமிச்சிருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஓவர்சீஸ் வந்து அடலில் அடிச்சிருப்பாரு. சோ அதுக்கப்புறமா ஓகே நமக்கு வந்து ஒரு ஃபைட் கொடுக்குற பிளேயர் கிடைச்சிட்டாங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலரை பார்த்தா பயப்படாம பவுன்சரை எதிரடி அடிக்க ஒரு ஆள் கிடைச்சிருக்காங்க. தூக்குறமோ இல்லையோ சண்டை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி கண்டுபிடிச்சப்போ அந்த பஞ்ச் ஆஃப் அந்த அஸ்வின் சொல்ற டேலக் தான் தி பஞ்ச் ஆஃப் ஓஜிஸ் அப்படின்றப்போ அந்த ஓஜிஸ் எல்லாமே அப்பதான் ஃபார்ம் ஆனாங்க. எஸ்பெஷலி விராட் கோலி ஆகட்டும், முரளி விஜய் அரைவல் ஆகட்டும், ஸோ முரளி விஜயோட அந்த பேட்டிங் ஆகட்டும், வி ஷுட் நாட் ஃபர்கெட். ஸோ அந்த அந்த கேங் வந்து அப்படியே ஃபார்ம் ஆச்சு. ஓகே நாங்க இருக்கோம், இந்த அங்க அவங்க விட்டு போன லெகசி எங்களால் அவங்க அளவுக்கு கேரி பண்ண முடியலனாலும் நாங்க வந்து இந்த டீமை விட மாட்டோம்னு சொல்லி புல் பேக் அந்த ஓவர்சீஸ் டூர்ல, எஸ்பெஷலி 2014. அதுக்கப்புறமா 2015 இந்த வேர்ல்ட் கப் கொஞ்சம் நல்லா போச்சு. 16ல இருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சோம். ஒரே நிமிஷம். அந்த 2014ல தோனி கிட்ட இருந்து அந்த லாஸ்ட் மேட்ச் டிரான்சிஷன் ஆகும்போது, அப்போ வந்து விராட் கோலி ஹேஸ் அ ஸ்ட்ராங் ஃபிலிம் தட் நான் வந்து ஒரு 5-6 ஃபாஸ்ட் பவுலர் ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஸ்ட்ராங் அண்ட் ஃபியர்சிவ் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட். அவங்க வந்து எனக்கு வந்து அக்ராஸ் ஓவர்சீஸ்ல எல்லாத்தையும் எனக்கு வின் பண்ணி தர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்தவங்க தான் முகமது ஷமி, உமேஷ் யாதவ். அந்த 2 பவுலர்ஸ் வந்து அப்போ எமர்ஜிங்கா இருந்தாங்க. 2015ல இஷாந்த் சர்மா, சாரி, இஷாந்த் சர்மா முன்னாடி ஆடிட்டு இருந்தாரு. பட் இவங்க 2 பேர் நியூ அப்கமிங் பவுலர்ஸ் மாதிரி. 2008ல இருந்தே ஆடிட்டு இருந்தாரு. ஆனா இவங்க 2 பேர் வந்து அப்போ இவரை ஃபைன் பண்ண 2 பிளேயர்ஸ் உமேஷ் யாதவ் அண்ட் முகமது ஷமி. அந்த 2 பேருமே அப்போ பயங்கரமா ப்ரூவ் பண்ணி வந்து 2015 வேர்ல்டு கப்பை யாராவது சரியா கிளீனா வாட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்தியா பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. 7-8 மேட்ச் லீக்ல 7-8 மேட்ச்லயுமே ஆப்போனோட 10 விக்கெட் எடுத்துட்டே இருந்திருப்பாங்க. அதுதான் மெயின். எல்லாத்துலயுமே ஆப்போசிஷனை ஆல் அவுட் பண்ணிருப்பாங்க. அந்த 10 விக்கெட்டுங்கிறத அதை எடுத்த யார் முக்கியமான பிளேயர்ஸ்னா புவி, உமேஷ் யாதவ், ஷமி. அந்த 3 அப்ரண்ட் பவுலர்ஸ் ஆஸ்திரேலியால பயங்கரமா பவுலிங் பண்ணிருப்பாங்க. அப்பதான் இந்த பவுலர்ஸோட யூனிட்டே டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் 2016ல லாக்டவுன் கட்சிக்கெல்லாம் தெரியும்னா தெரியல, பர்னிந்தர் சார், ரிஷி தவான்லாம் கூட அந்த டீம்ல இருந்தாங்க. சோ அந்த மாதிரி ஒரு டீம் வச்சுதான் நாங்க ஆஸ்திரேலியா போனோம். என்ன கான்பிடன்ஸ்னா வி ஹேவ் விராட் கோலி. விராட் கோலியோட அதான் சச்சின் 2003ல எப்படி அவுட் ஆனாரோ அதே மாதிரி 2015ல ஆனாரு. பட் ஓடி அது அப்புறம் பேசிக்கலாம். பட் அந்த ஆஸ்திரேலியானா விராட் கோலி தான். அந்த மாதிரி அந்த டைம்ல இருந்து 2014 அந்த சீரீஸ்க்கு அப்புறமா ஓஹே இவன் சாதாரணமான பிளேயர் கிடையாதுடா, இவன் வேற மாதிரி அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் உண்மையாவே சச்சின் அப்புறம் ஃபியர் பண்ணதுன்னா கண்டிப்பா தெரிஞ்சு. நீ எங்க போய் மீடியால பார்த்தாலும் விராட் கோலி சொல்லுவாங்க. அதனாலதான் அவனுக்கு அவ்வளவு வன்மம். அந்த பிங்க் டெஸ்ட்ல கூட பூ பண்றதாகட்டும் எல்லாமே ஓகே. எப்பேற்பட்ட ஆண்டு இருந்தா எங்களை நீ என்ன மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்த, இப்ப பாத்தியா அவன் நிலைமையா? ஏன்னா அவங்களுக்கு வந்து மறக்க முடியாத லாஸ் அவங்க 2 பேருக்கும் கொடுத்தாச்சு. 2018 ஆகட்டும் 2021 ஆகட்டும், வித் டியூ கிரெடிட்ஸ் டு ரஹானே கேப்டன்சி. அந்த 2018ல ஃபார்ம் பண்ண டீம் தான் 2021ல வந்து அவங்களுக்கு அந்த மெச்சூர் ஆன டீம். அதாவது அந்த லீடர்ஷிப்லயும் சரி, பேட்டிங் பவுலிங்லயும் சரி. சோ அந்த விதை வந்து விராட் கோலி போட்டது. ஆஸ்திரேலியாவை போய் ஆஸ்திரேலியா அடிக்க முடியும்னு காமிச்சதே விராட் கோலி தான். அந்த டெம்ப்ளேட்டை உடைச்சதே விராட் கோலி தான். அதனாலதான் ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் எல்லாம் விராட் கோலி மேல சமகாண்டா இருக்கும். எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் அந்த இருக்கு. அதனாலதான்
அந்த அவ்வளவு செலிப்ரேட் பண்ணாங்க அந்த வன்மத்தை. என்னடா இவன் எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான் பாடுறான்னு சொல்லிட்டு. சோ இட் ஹேப்பன்ஸ். ஏன்னா அவங்க அவ்வளவு அடி வாங்கியிருக்காங்க, திருப்பி போறப்ப இப்படி பண்ணிருக்காங்க. சோ பேசினா பேசிட்டே இருக்கலாம். விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட் வந்து காதல் கதை மாதிரி. என்ன ஒரு 10,000 ரன் அடிச்சுட்டு போயிருந்தா எலைட் கிளப்ல ஜாயின் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஃபியூச்சர் அவர் இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு பேசுறாங்க. விராட் கோலி பெரிய ஆள் சொன்னீங்க, 10,000 ரன் அடிக்கலன்னு சொல்றாங்க. பட் அவர் கிரியேட் பண்ண லெகசிஸ் எல்லாம் யாருக்கும் தெரியாது. தட்ஸ் தி திங். ஓகே. அது அப்படிதான். அது வந்து பைத்தியக்காரன் பேசுவானுங்க. தோனி 7வதுல இறங்கி எதுக்கு செஞ்சுரி அடிக்கணும்னு பேசுவாங்க. லூசுத்தனமா அந்த மாதிரி அது 10,000 அடிக்க அந்த மாதிரி கேட்டகரிஸ் அதெல்லாம். இல்ல அவரு ஒரு பிளேயரா மட்டும் இல்லாம அவர் டீம் கிரிக்கெட்டுக்குமே அவரு கொடுத்த அந்த இது. அண்ட் ஆல்சோ 2016-17 ஃபுல்லா நம்ம நிறைய ஹோம் சீரிஸ் தான் ஆடிட்டு இருந்தோம். அதுலயும் நம்ம நிறைய ஜெயிச்சிட்டோம். அண்ட் அந்த 24 வின்ஸ் தொடர்ந்து அவரோட ரெக்கார்டு வந்து பயங்கரமா இருந்தது. ஹோம்லேயே செம்ம டாமினேட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் 2018 வந்து நம்ம இங்கிலாந்து போயிருந்தோம். அப்போ இங்கிலாந்து ஈஸியா நினைச்சு வந்தாங்க விராட் கோலியை சொல்லி வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு. அங்க ஹி ப்ரூவ்ட் ஹிம் ராங். அழகா பெர்மிங்ஹாம்ல ஒரு 100, நாட்டிங்ஹாம்ல ஒரு 100, லார்ட்ஸ்ல செம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அப்படின்னு அங்க வந்து விராட் அங்கேயும் பட் தோத்துட்டோம். எண்ட் ஆஃப் த டே சீரிஸ் லாஸ் பண்ணிட்டோம். பட் அகைன் அந்த பர்டிகுலர் கேஜிஎஃபோட இமேஜ் எனக்கு ஞாபகம் வருது. அந்த டீமை புல் பேக் பண்ணி கொண்டு போனது அட்லீஸ்ட் 4-5 டேஸ் கொண்டு போனது விராட் கோலி. அண்ட் ஆல்சோ 2018 ஒரு நிமிஷம் அடிலைட்லயோ பெர்த்லயோ நினைக்கிறேன் அந்த 4th இன்னிங்ஸ் சேஸ் பண்ணுவான் விராட் கோலி. முரளி விஜயும் விராட் கோலி அடிக்குமா, முரளி விஜய் அவுட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் விராட் கோலி தனியா சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஜெயிக்கிற மாதிரி போய் கடைசியில 6 லைன்ல அவுட் ஆயிடுவான். கேட்ச் கொடுத்து ஜான்சன் பால்ல. அதுதான் தோனி கம்பேரிசன் சொல்லியிருப்பாரு டு நோட் தட். ஏன்னா வந்து தோனி வந்து டிராக்கு போலான்னு சொல்லுவாரா, இல்ல நான் வின்னுக்கு தான் போறேன்னு சொல்லி அந்த மைண்ட் செட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓகே நமக்கு வந்து கடைசி 2 செஷன் இருக்கும். விராட் கோலி அடிச்சுட்டே இருப்பான். 150 மேல அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அவுட் ஆயிடுவான். ஆமா, முரளி விஜய் 99, முரளி விஜயும் விராட் கோலி நல்லா கிட்டத்தட்ட 300க்கு மேல சேஸ்ன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 50 ரன்லயே 60 ரன்ல தோப்போம். அவுட் ஆயிரும். செம்மையா இருக்கும் அந்த மேட்ச். அதே மாதிரி அந்த மாதிரி அடிலைட்ல தான் நினைக்கிறேன். அடிலைட். அதே மாதிரி இன்னொரு மேட்ச் பாத்தியா 2018 இவங்க கூட இருக்கும், சவுத் ஆப்பிரிக்கா கூட இருக்கும். எனக்கு கிட்ட சவுத் ஆப்பிரிக்கா பிச் தான் ரொம்ப டேஞ்சரஸான பிச்சரா. அந்த கேப் டவுனு ஜோஹன்னஸ்பர்க். சவுத் ஆப்பிரிக்கால தான் நம்ம ஜெயிச்சதே கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் வந்து அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. 3rd டெஸ்ட் வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்கிறத பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துல வந்து கரெக்டா விராட் கோலி ஒரு செஞ்சுரி. அந்த பிச்செல்லாம் பிச்சே இல்லடா, மட்டமான ஒரு பிச். அது பிச்சே கிடையாது, கல்லு பாறை எல்லாம் போட்ட மாதிரி நினைச்சு அந்த மாதிரி இருக்கும். அன்இவன் பவுன்ஸ் பயங்கரமா. இங்க ஃபுல்லர் இடத்துல குத்துவான், பால் தலைக்கு வருது, நெஞ்சுக்கு வருது, வயிறுல அடிக்கும். அதெல்லாம் வந்து ஒரு நெகட்டா அப்படிப்பட்ட பிச் வந்து யாருமே கிரிக்கெட்டே வெர்னான் பிலாண்டர் அதான் சொல்றேன். பிலாண்டர் மெதுவா போற மாதிரி இருக்கும், ஆனா வேற மாதிரி ஸ்விங் ஆகும். பிலாண்டர் மாதிரி சல்சல்னு சுத்தி விடுவாரு. இந்த பவுலர்ஸ் கிட்ட விராட் கோலி 100 அந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்க. பட் அந்த டெஸ்ட் மேட்ச் எல்லாம் ஸ்டில் அந்த சீரிஸ் நம்ம தோத்துருவோம்டா. ஆனா அந்த டெஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது அந்த நமக்கே வந்து ஒரு உத்வேகம் வரும் சொல்லுவாங்கல்ல உள்ள இருந்து, ஆஹா இதுதான்டா மேட்ச் அப்படின்னு. மைக்ல போய் பேசுவாங்க. மைக்ல போயிட்டு நீங்க முடிஞ்சா ஒழுங்கா மேட்ச் வின் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ் பண்ண நீங்க சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்டிடியூட் எல்லாம் வந்து இந்தியா விராட் கோலி வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ் மாதிரியே இருக்கும். பெருசா வந்து நமக்கு எது குழம்பு இருக்கிற இடம் இல்லாம தெரியல, அவங்க சொல்றதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி. பட் விராட் கோலி வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் நீ கத்த நாங்க பேசுவோம், எங்களுக்கு ரூல்ஸ் தெரியும்னு சொல்லி அந்த ஃபைட் பண்றதாகட்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன அக்ரஷன் காமிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அந்த ரிலேட்டிவ் அக்ரஷனாலதான் ஓவர்சீஸால பயப்பட முடிஞ்சது. ஓகே அடிச்சா அவங்க திருப்பி அடிப்பாங்கடா, இவங்களை அவ்வளவு சீக்கிரம் ஏமாற்ற முடியாதுடா அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்ப அந்த இடத்துல வந்து அந்த டீவியேஷன்ஸ் எல்லாம் வந்து பச்சையா தெரியுது, அவ்வளவு பவுன்ஸ் எல்லாம் ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டு. அவ்வளவு லோ பவுன்சஸ்ல வந்து கேக்குறப்ப அந்த கட்ஸ் வேணும். நீ என்ன டிமெரிட் பாயிண்ட் பண்ணியா பண்ணிக்கோ, பட் என்னோட எக்ஸ்பிரஷன் நான் பண்ணிதான் ஆகும், ஏன்னா நான் கண்ட்ரிக்காக ஆடுன்னு சொல்லி அந்த ப்ரைடா அந்த மூமெண்ட்ல அவர் கொடுத்ததெல்லாம் வந்து தட் ஷோஸ் ஹவு ஹி லவ்ஸ் தி கேம். பட் இன்னொரு பாயிண்ட் கூட அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் என்னோட கடைசி மேட்ச் நான் டெஸ்ட் மேட்ச் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அது நடக்கலன்றது எனக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. ஏன்னா ஹி லவ்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் சோ மச். ஏன்னா அவருக்கு டெஸ்ட் கிரிக்கெட் தான் லைஃப்னு சொல்லுவாரு. இன்னும் சொல்ல போனா அவரோட ஃபாதர் பாசிட்டிவ் ஆனதுக்கு அப்புறம் ஹி பிளே தி டெஸ்ட் மேட்ச். சோ தட் ஷோஸ் ஹிஸ் லவ் டுவர்ட்ஸ் தி கேம். அது வந்து ஒரு எமோஷனல் இதுக்காக சொல்றேன். பட் அவரோட உண்மையான லவ்வே வந்து டெஸ்ட் கிரிக்கெட் தான். என்னதான் அவர் ஓடியில் ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் அவருக்கு நீங்க போய் என்ன மேட்ச் ஆனு கேட்டா ஏன்னா அவருக்கு அது கிளட்ஸ் ரொம்ப பிடிக்கும், சேலஞ்சஸ் ரொம்ப பிடிக்கும்.
மறுபடியும் அட்ரைட் பண்றேன். அவருக்கு வந்து தோணி இருக்கும், இதுக்கப்புறம் நான் சேலஞ்சிங் பொசிஷன் இல்ல, என்ன சேலஞ்ச் பண்ற பொசிஷன் இருக்காங்க, நான் ஒரு நம்பரா ஆட விரும்பல, நான் ஒரு பிளேயரா ஆட விரும்புறேன்னு யோசிச்சிருப்பாரு. ஸோ ஹி லெஃப்ட் தி கேம். ஸோ டியூ ரெஸ்பெக்ட் விராட் கோலி, அதுதான் அவர் பண்ணிருப்பான்னு எனக்கு தோணுது. ஆஸ் ஐ நோ விராட் கோலி. ஓகே. அண்ட் இதை வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணணும்னா 2021 இன்னும் ரிமார்க்கபிளான ஒரு சீரீஸ். 2021 இந்தியா வந்து இங்கிலாந்து போயிருப்பாங்க. தட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஒரு செட் ஃபார் இந்தியா டு வின் டெஸ்ட் சீரிஸ் இன் இங்கிலாண்ட்ரா. ஒரு ரிமார்க்கபிள் டெஸ்ட் சீரிஸா இருக்கும். 2-1 ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயிச்சிருப்போம், அது அவங்க சிராஜ் ஜெயிச்சிருப்பாங்க. செம்மையா பண்ணிருந்தாரு. மூணாவது டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸ்ல நடந்தது. ஸ்டில் ஐ ஹேவ் தட் கூஸ் பம்ப்ஸ் லாஸ்ட் ஃபார் 60 ஓவர்ஸ் இருக்கும். அந்த ஷமியும் பும்ராவும் ஒரு மாதிரி கிழிச்சிருப்பாங்க. ஏன்னா 190 அடிச்சிருப்பாங்க, 1 லீட் வச்சிருப்போம், 9 விக்கெட் போயிருந்திருக்கும். அவங்க இன்னொரு 50 ரன் எப்படியே தேத்திட்டா 250 அடிச்சா போதும், கன்ஃபார்ம் நல்லா இருக்கும், ஃபோர்த் டேல எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கடைசி பும்ரா அண்ட் ஷமி ஷோட கிரேட் ரெசிஸ்டன்ட். ஒரு 50 ரன் தேத்தி அப்போ கூட விக்கெட் ஆயிருக்காது. சிராஜ் டிக்ளேர் தான் பண்ணிருப்பாங்க. 261 டு வின் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. என் தலைவன் ஒரு பெப்டா கொடுப்பான் பாரு அந்த சிராஜ் வந்து இன்னிங்ஸ். மிரட்டிடுவான். அந்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெப்டா கொடுத்து, அப்ப கரெக்டா அவன் என்ன, என் தலைவன் என்ன சொன்னானோ, ஃபார் 60 ஓவர்ஸ் தே ஷுட் ஃபீல் ஹெல் அவுட் ஆஃப் தேர். இதுதான் அந்த ஒரே வேர்டு தான், நீ யாருன்னு காட்டு அப்படின்னு சொல்லி இந்த பவுலர்ஸை சொல்லி 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 பேட்ஸிங் ஆலி பாப், ஜா ரூட், பேர்ஸ்டோ, பென் ஸ்டோக்ஸ், எத்தனைக்குமே அவங்க எல்லாமே மேட்ச் வின்னர்ஸ். பென் ஸ்டோக்ஸ் தான் தனியாலா எத்தனை மேட்ச் வின் பண்ணியிருக்காரு அந்த நாட்டிங்ஹாம் டெஸ்ட்லாம் ஞாபகம் இருக்கு. ஆஸ்திரேலியா கூட, மொயின் அலி சாரி எல்லாருமே இருப்பாங்க. ஹெட்டிங்லி டெஸ்ட், மொயின் அலி, சாம் கரன், ஒரு ஸ்டார் செட் டீம்ஸ், அதெல்லாம் எல்லாம் கரெக்டா பிரைம்ல இருக்காங்க பிளான் பண்ணி, ஆக்சுவலா. எல்லாம் பிரைம் பிளேயர்ஸ் கரெக்டா பிளான் பண்ணி செட் பண்ணி எடுத்து 4 பவுலர்ஸ், பும்ராவும், ஷமி, சிராஜ், இஷாந்த் சர்மா எல்லாம் பட்டைய கிளப்பி ஒரு மாதிரி தரமான விக்டரி. என்ன கேட்டா எனக்கு அதெல்லாம் இன்னும் சிராஜ் சில கூஸ் அந்த பம்ப்ஸ். ஸ்பெல் மிரட்டிடுவான். சிராஜ் மிரட்டிடுவான். சிராஜ் சூப்பரா போடுவாங்க. அதான் அப்படிப்பட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பட்டறைய உருவாக்கிட்டு, அந்த எனக்கு கேட்டா இன்னுமே கண்டினியூ பண்ணிருக்கலாம். 2021 இருந்து அவங்க திரும்ப கேப்டன்சி ஷிஃப்ட் பண்ணது வந்து எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் அகைன் அந்த சிங்கிள் கேப்டன் ஃபார் ஆல் 3 ஃபார்மேட்ஸ் சொன்னாங்க. பட் இப்ப என்ன அப்படியே நடக்குது, ஸ்கை, ரோஹித், சுப்மன் கில் ஏதோ சொல்லி நாமத்தை போட்டானுங்க. அதுக்கு என்னன்னா விராட் கோலிக்கு ஸ்டில் அந்த பர்டிகுலர் இது இருந்தா இந்த பர்டிகுலர் டைம்ல வந்து சூப்பர் டிரான்சிஷன் இருக்கும். ஏன்னா இப்ப ஸ்டில் பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் இதெல்லாமே இருக்காங்க. பட் அவங்க எல்லாமே யாரும் டெஸ்ட் பண்ணல. இனிமேதான் அவங்க டெஸ்ட் பண்ணி நீ அந்த பொசிஷன்ல போட போற. அந்த டிரான்சிஷன் ஸ்டில் தேர் இஸ் அ லேக் ஆஃப் டிரான்சிஷன். பட் அது இருந்தா நல்லா இருந்திருக்கும் தான் நான் சொல்றேன். அண்ட் ஆல்சோ இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஐகானிக் விராட் கோலியோட செலிப்ரேஷன். நீ வந்து விராட் கோலி டீம்ல இருக்கியா, விராட் கோலி அஸ் அ கேப்டன் ஐ வில் பேக் யூ கம்ப்ளீட்லி. நீ என்ன வேணா பண்ணு, யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். ஃபீல்ட்ல வந்து யூ ஆர் த கிங், யூ ஹேவ் டு யூ ஹேவ் டு கெட் த விக்கெட்ஸ் ஃபார் த டீம், ஆர் யூ ஹேவ் டு ஸ்கோர் ரன்ஸ் ஃபார் த டீம். ஆப்போசிஷன் உன்னை அப்ரோச் பண்றானா இல்ல உன்னை திட்டுறானா, நீ கெட்ட வார்த்தையில திட்டு, நீ 2 மடங்கா திட்டு, நீ ஆட்டிடியூட் காட்டு, ஷோ யுவர் ஆட்டிடியூட், ஷோ யுவர் டிட்டர்மினேஷன், ஷோ யுவர் கிரிட். அண்ட் ஈவன் இட் ஹாஸ் பீன் அ பிளேயர் ஆர் இட் ஹாஸ் பீன் அ ஆடியன்ஸ், கிரௌட்னாலும் சரி. ஒரு தடவை ஒரு நியூஸ் வந்திருக்கும், கிரௌட்ல நிக்கும் போது ரொம்ப பூ பண்ணிட்டாங்களாம். அவ தலைவன் இப்படி காமிச்சிருக்கான், அசால்ட்டா காமிச்சு கேமராமேன் அதை இது பண்ணி எடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சாரி தான் சொன்னா. பட் அகைன் ஹி இஸ் ஆல்வேஸ் கிவிங் பேக் டு த பீப்புள் ஹூ ஹஸ் பீன் கிவன். அண்ட் ஆல்சோ 2014 அவர் அடிச்ச செஞ்சுரி அடிக்கும் போது என்னோட பேட்டை காமிச்சு இப்படி பண்ணுவாரு, என் பேட் பேசும் 18 அப்படின்னு. 18 அதே 18 மாதிரி 18 18 வந்து இது இப்படி பண்ணிருப்பாங்க தலைவன். அது வந்து அந்த இதுக்காக. அப்புறம் 20 இதுல வந்து ஒரு அவரோட ஃபேசஸ் ஆஃப் இதுலயே பாத்தீங்கன்னா செம்ம இதா இருந்திருக்கும். அண்ட் ஹி ஹாஸ் பீன் அ லெஜெண்ட். அப்படிப்பட்ட லெஜெண்ட், இஸ் அ கோட் இன் டெஸ்ட் கிரிக்கெட். திரும்ப அத மாதிரி ஒரு பிளேயர் நமக்கு கிடைப்பாங்களாங்கிறது கேட்டா தெரியல. சச்சின் டெண்டுல்கர் போகும்போது நம்ம இதுதான் பேசணும், விராட் கோலி போகும்போது நம்ம திரும்ப அதான் பேசுறோம். திரும்ப யாராவது வருவாங்க, வல்லவனுக்கு வல்லவன் வருவாங்க. பட் யாரு அந்த வல்லவனுக்கு வல்லவன் யாருங்கிறது கூடிய சீக்கிரத்துல காலமும் இந்தியன் கிரிக்கெட் டீம் தான் பதில் சொல்லும். அப்படிப்பட்ட பிளேயர் வருவாங்கன்னு நானும் நம்புறேன். ஓவர் டு யூ மேடி. அதுதான். இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பத்தி பேசினா கிறிஷ். ஸோ விராட் கோலி அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஒரு காதல் கதை மாதிரி. இஷாந்த் சர்மாவோட வெர்ஷன் 2.0 வந்து நம்ம விராட் கோலி கேப்டன்சி தான் பார்த்தோம். ஏன்னா விராட் கோலி கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா இஷாந்த் சர்மாவோட ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க இஷாந்த் சர்மா வந்து இன் அண்ட் அவுட் தான். வேற அந்த ரிக்கி பாண்டிங் வர்சஸ் இஷாந்த் சர்மா நடந்த ஒரு மேஜிக் அப்புறமா கொஞ்சம் ஹோம் சீரிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். பட் அவே சீரிஸ் ரன் கொடுக்க ஆரம்பிச்சாரு, இன்ஜூரிஸ் அதெல்லாம் வந்தது. சோ அதுக்கப்புறமா வந்து அவரால் ஃபுல்லா டீமுக்குள்ள வர முடியல. பட் விராட் கோலி வந்ததுக்கு அப்புறமா இஷாந்த் சர்மா எப்படி யூஸ் பண்ணார்னா, நான் அட்டாக்கிங்கா யூஸ் பண்றேன், டிஃபென்சிவா எப்போ யூஸ் பண்றேன்னு தெரியாத மாதிரி யூஸ் பண்ணார். பும்ராக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, ஷமிக்கு சப்போர்ட் பண்ணார். அந்த மாதிரி வந்து ஒரு
பிளேயர்ஸோட ரைஸ் எல்லாமே வந்து விராட் கோலி கேப்டன் அதுவா பயங்கரமா நடந்தது. பும்ராவோட ரைஸும் கேப்டன்சில அப்படிதான் நடந்தது. அண்ட் மோரோவர் இஷாந்த் சர்மா நிறைய சொல்லிட்டே போலாம். நிறைய பிளேயர்ஸ் வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாரு விராட் கோலி. எனக்கு வந்து இந்த பிளேயர் இப்படிதான் வேணும் இப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே விராட் கோலி மாதிரி ஆட வைப்பாரு. தட்ஸ் இஸ் பிளஸ். ஸோ வி வில் மிஸ் விராட் கோலி ஃபார் ஷோர் டெஃபினெட்லி இன் ஒயிட் பால்ஸ். ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து ஆப்போனன்ட்ல விராட் கோலி இல்லடா, ஸோ தைரியமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த தாட் வந்துடும் விராட் கோலி இல்லாததுனால. அது ஒரு பெரிய பெரிய செட்பேக் நமக்கு. ஓகே, அதான்டா. ஃப்ரம் த ஃபைனல் நோட்டா நிறைய பேசிட்டோம். அஸ் அ பிளேயர், அஸ் அ கேப்டன், ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு த டீம் அண்ட் அஸ் அ இண்டிவிஜுவல், ஸோ டு த நேஷன் வாட் ஹி ஹாஸ் பீன் டன். ஸோ நிறைய பேசிட்டோம். அட் த ஃபைனல் நோட், விராட் கோலி இஸ் ஆல்வேஸ் அ சூப்பர் ஸ்டார். The transition what he has been started from 2011ல இருந்து அந்த 14 வருஷத்துல டெஸ்ட் கிரிக்கெட்டை ஸ்பெசிபிக்கலி ஒரு அந்த டிரான்சிஷன் அவர் கிரியேட் பண்ண டிரான்சிஷன், இட்ஸ் பீன் அ மேஜிக் ஃபார் இந்தியன் டீம். அண்ட் வி ஹோப் த ஸ்டில் த ஸ்டிண்ட் ரிமைன்ஸ் த சேம். அண்ட் ஆல்சோ அந்த லாங்கஸ்ட் ரன், அந்த சீரீஸ் ஆஃப் வின் ஹோம் சீரீஸ், இது எல்லாமே விராட் கோலி இதெல்லாம் வந்தது. அண்ட் ஒரு டாமினன்ட் இந்தியாவை நான் பார்த்தோம்டா. ஏன்னா 2003ல 1999ல ஸ்டீவ் வாகோ, ரிக்கி பாண்டிங், இல்ல ஸ்டீவ் ஸ்மித், அந்த மாதிரி ஒரு ஆஸ்திரேலியன் பிரைம் பார்க்கும்போது பயமா இருக்கும். அப்படியே கொலை நடுங்க, ஐயோ இவனுங்களா, அந்த நம்ம தீரன் அதிகாரம் ஒன்றுல ஒரு மாதிரி கும்பல் வரும் பார்த்திருக்கியா, அந்த மாதிரி பயமா இருக்கும். ஐயோ இவனு டேஞ்சரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அப்படிப்பட்ட ஒரு டாமினன்ட் இந்தியாவோட எராவை ஸ்டார்ட் பண்ணது விராட் கோலி தலைமையில. ஸோ ஹி இஸ் ஆல்வேஸ் அ சூப்பர் ஸ்டார். அண்ட் ஃப்ரம் இந்தியா, பிட் அடியோ விராட் கோலி இன் டெஸ்ட் ஃபார்மட் அண்ட் ரெட் பால் கிரிக்கெட். We will always remember your the passion towards the game, your numbers as an individual and also as a captain. We salute Virat Kohli. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்கு. ஸ்டில் வி ஹாவ் ஹிம் இன் ஓடிஸ் அண்ட் ஐபிஎல், T20, ஐபிஎல் எல்லாத்துலேயுமே ஸ்டில் வி ஆர் கோயிங் டு see him. ஸ்டில் அகைன் நம்ம இந்த கடைசி இதில் இருக்கோம். இருக்கிற வரைக்கும் நம்மளோட சூப்பர் ஸ்டார் நம்ம எவ்வளோ கொண்டாட முடியுமோ ஒரு பாசிட்டிவாக கொண்டாடிட்டு ஸோ அடுத்த தலைமுறைக்கு நம்ம நகர்ந்து போகலாங்கிறது தான் இது. இதோட சொல்கிறோம். அதான் வியூவர்ஸ் வந்து உங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் விராட் கோலி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் இதில் வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணிட்டு அந்த வீடியோவை ஹைலைட் பண்ணி கூட வில் புட் ஷார்ட்ஸ். ஏன்னா நாங்கள் நிறைய பேச முடியாது, ஏன்னா இவ்வளோ ஏதாவது டியூரேஷன் இருக்குன்றப்போ ரொம்ப பேசுனா நாங்கள் ஒரு அரை நாள் கூட பேசலாம். நிறைய ஏதாவது மிஸ் பண்ணிருக்க சான்சஸ் இருக்கு. பட் இதை மிஸ் பண்ணிட்டோம் அதை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லாம உங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் என்ன இருக்குன்றத கமெண்ட் பண்ணீங்கன்னா ஸோ தட் வில் ஹைலைட் டு அதர் அண்ட் வில் புட் ஷார்ட்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ அதுதான் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறோம். டெஃபினெட்லி கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க உங்களோட ஃபேவரட் மூமெண்ட்ஸ். விராட் ஃபேன், நாட் ஒன்லி விராட் ஃபேன், சாரி விராட் ஃபேன் சொல்லிட்டேன், ஐசிடி கிரிக்கெட் ஃபேன்ஸ், உங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் விராட் கோலி த கேப்டன் அவர் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. டெஃபினெட்லி அதை பத்தி நான் ஷார்ட்ஸோ இல்லை அடுத்த வீடியோ நான் கண்டிப்பா பேசுறோம். அன்டில் அண்ட் தென் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். திஸ் இஸ் சாரி, ஏன்னா திடீர்னு வந்து வீடியோ பார்த்துட்டு வந்து என்னடா ஆர்சிபி எப்படி கலாய்க்கிறீங்க, இப்போ மட்டும் விராட் கோலி தேவைப்படாதான் கேட்கறீங்க. நாங்க விராட் கோலி அஸ் இண்டிவிஜுவல், விராட் கோலி அஸ் பேட்டர், விராட் கோலி கிரிக்கெட்டரா தான் பேசுறோம். ஆர்சிபி ஃபேன்ஸி கம்பேர் பண்றது வந்து நாங்க அப்படி பண்ண மாட்டோம். கிரிக்கெட் இஸ் கிரிக்கெட். இது வந்து கிளப் கிரிக்கெட் வேற, இல்ல கிளப் கிரிக்கெட் வேற, இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்பானுங்கடா. வந்து நான் தெரியும் அவனுக்கு வந்து கேட்பாங்க, இப்போ மட்டும் என்ன சொல்லியிருக்கேன், டேய் நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது, வாடன்னா அடிதான் கலாய்க்க, என்ன உனக்கு அடிக்கதான் செய்யும். சரி, ஓகே, சொல்லி டன். ஓகே, உங்களோட ஃபேவரட் மூமெண்ட்ஸ் அண்ட் ரிமார்க்கபிள் மூமெண்ட்ஸையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ வி ஆர் ஆல் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் எமோஷனல் வீடியோ. இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அடுத்து ஐபிஎல் ரெஸ்யூம் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட நியூ செஷன் ஸ்கெடியூல்ஸ், நியூஸ், நிறைய பேர் வரமாட்டேன், ஃபாரின் பிளேஸ் எல்லாமே நேஷனல் டியூட்டிக்கு போற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னொரு வீடியோல. Until and then, we are all signing off from the trios, VJ Krish and Maddie and Vijay. Thank you and bye-bye.